அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள் என்று சொல்லுவார்கள். ஒரு அறத்தையும் வாழும் முறையையும் வகுத்து அதன்படியே வாழக்கூடியவர்களை தேர்ந்து கொள்ளல் என்று வள்ளுவர் குரலிலே கூறியிருக்கிறார். அந்த வகையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருப்பவர் தான் இந்த கவியரங்கின் தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் தக்கோலம் என் ஜெகநாதன் அவர்கள். ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் இலக்கிய துறையிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவோடு இணைந்து எந்த நேரமும் பூங்காவினுடைய பணிகளிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர், சிறப்பாக பணியாற்றி வருபவர். அவர் இந்த கவியரங்கத்துக்கு தலைமை தாங்குவது மிகச்சிறந்த மிக பொருத்தமானதாகும். ஐயாவுடைய அறிவார்ந்த தலைமையை இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோம். நானும் கூட இந்த கவிதை படிப்பதாக இருந்தேன். ஆனால் சில காரணங்கள் என்னை விட்டுவிடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கவிதைகள் நிச்சயம் கலந்து கொள்கிறேன். என்னை பொறுத்தள்ள வேண்டும். வாருங்கள் ஐயா, உங்கள் தலைமுறையை காருங்கள். ஐயா, நீங்க எந்த தலைப்புலீங்க கவிதை, அது என்ன அதிக தலைப்புல பேச போறீங்க, கவிதை வழங்க போறீங்க? எனக்கு இந்த பதிவு கொடுக்கல, அதுல இருந்தாலும் நம்ம பேசணும்னா அந்த பொருட்பாடுல தெரிந்து தெளிதல் அதை நீங்க தலைமை கவிதையை வழங்கிவிட்டு அப்படியே தெரிந்து தெளிதல் என்ற அதிகார தலைப்பிலும் கவிதை வழங்குவார் ஐயா அவர்கள். வழங்கிவிட்டு தொடர்ந்து கவிஞர்களை அழைப்பார். சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தலுமாறு ஐயா தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் வேண்டிக்கிறேன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேரலையாக வழங்கும் வள்ளுவரை வணங்குவோம் திருக்குறள் திருவிழா தொடர் நிகழ்ச்சியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இக்கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்திட வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் குழுவுக்கும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் என் தலைமை கவிதையை வழங்கி பிறகு திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல் எனும் தலைப்பில் கவிதை வழங்கியிருக்கின்றேன். 2 வரியில் திரண்ட கருத்தை விரிவாய் உரைத்திடும் திருக்குறளாம். இருண்ட பாதைக்கு விளங்குகின்ற திருக்குறளாம். மருண்ட மனதிற்கு உகந்த மருந்தாய் இருந்து நல்கும் திருக்குறளாம். சிறப்பே சிறப்பாய் சிறந்து மிளிர்ந்திடும் திருக்குறளாம். முப்பாலு கப்பால் எப்பாலும் இல்லை என்று தப்பாமல் உணர்ந்தேதான் செயல்பட்டு வந்தால் தப்பாமல் வாழ்வேதான் சிறக்குந்தான் நன்றே. எப்போதும் மனதில்தான் பதி தாமே உலகத்தின் பொதுமறையாய் திருக்குறள் தானே உன்னதமாய் விளக்கிடுந்தான் என்றென்றும் நன்றென்றே மனைமேதான் நலமாக துள்ளும். ஒவ்வொரு குறளையும் ஒன்றித்தான் படித்து பாரும். குறள் ஒவ்வொன்றும் வாழ்வியலை எடுத்துத்தான் நலமாய் ஓதும். இல்லாதது இதில்தான் இல்லை என்றேதான் கூறு. வள்ளுவர் சொல்லாதது ஏதேனும் உண்டோ ஆய்ந்தேதான் பாரு. ஞானத்தின் ஞானமாய் விளங்குகின்ற நூலாம். எந்த காலத்திலும் பொருந்துகின்ற பொருத்தமான நூலாம். அகத்தினிலே இருந்தாலே அகம்பாவம் வாராது. அகத்தினிலே மனதினிலே இருந்தாலே திருக்குறள் தான் இருந்தாலே அகம்பாவம் வாராது. நம் அகத்தினிலே வைத்திட்டால் அகம் பாவம் சூழாது. நம் அகத்தினிலே வீட்டினிலே திருக்குறள் தான் வைத்திருந்தால் அகம் நம்ம வீட்டுல பாவம் தான் சூழாது. பன்மொழியில் மொழியாக்கம் பதித்திட்ட நூலாம். திருக்குறள்
பன்மொழியில் மொழியாக்கம் பதித்திட்ட நூலாம். பல்லோரும் படித்தேதான் வருகின்ற பாங்கான நூலாம். குரல்தாமே காண்பதற்கு வாமனமாம். குரல்தாமே விரித்திடின் விஸ்வரூபமாம். திருக்குறளின் தத்துவத்தை புரிந்து கொண்டால் இறந்துவிடும் ஞானமாம். இனி என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல். சிந்தைதனை சீர்தூக்கி தேர்வு செய்த பின்பும் சிந்தைதன்னை சீர்தூக்கி தேர்வு செய்த பின்பு என்றும் சிந்தை மயங்கி சென்றாலே துன்பம் சூடும் தன்னாலே. அறிவால் பலவும் கற்றேதான் அறிந்து உணர்ந்தோர் இடத்திலும் தாம். அறிவால் பலவும் கற்றேதாம் அறிந்து உணர்ந்தோர் இடத்திலும் தான். அறியாமை இல்லாது இருப்பதுதாம் அரிதாகும் தாம் மண்ணில் தாம். குணமும் குற்றமும் உடையோர் குவளைத்தில் உண்டேதான். மனதில் இதனை உணர்ந்தாலே மாண்பே பெறலாம் வாழ்வில்தாம். குணமே மிகுந்தோரை கொள்வீர் குற்றமின்றி சிறப்பீரே. மனமே மனமே புரிந்து கொண்டால் தெளிவும் தெளிவாய் பிறந்திடுமே. ஐயம் இல்லா மனம் கொண்டால் என்றும் சிறக்கும் நலமேதான். ஐயம் வந்தால் ஐயமின்றி இடர்தாம் வந்து தாக்கிடுமாம். ஐயம் இல்லா மனம் கொண்டால் என்றும் சிறக்கும் நலமேதான். ஐயம் வந்தால் ஐயமின்றி இடர்தாம் வந்து தாக்கிடுமாம். ஐயம் என்றும் இல்லாமல் ஆய்ந்து பார்த்து தேர்ந்த பின்தாம். ஐயம் கொண்டால் இன்னல்தாம் உறுத்து வந்து ஊட்டுந்தாம். தெளிவாய் என்றும் சிந்தித்தால் செய்யும் செயலே சிறப்பாகும். களிப்பாய் மனமும் நிறைவருமாம். குழப்பம் என்றும் கொள்ளாதீர். அன்பாய் பண்பாய் நடந்தாலே அனைத்தும் நன்றாய் அமைந்திடுமாம். என்றும் உணர்ந்து செயல்படுவீர் எதுவும் நலமே நலம் பெறுமாம். உள்ளதைத்தாம் உள்ளவாறு உணர்ந்து செயல்பட்டால் என்றும் தெல்ல தெளிவைதாம் பெற்றிடலாம். உள்ளதைத்தாம் உள்ளவாறு உணர்ந்து செயல்பட்டால் என்றும் தெல்ல தெளிவைதாம் பெற்றிடலாம். துன்பம் தன்னை தடுத்திடலாம். விழிப்பாய் மனம்தான் விழித்தாலே வாராதென்றும் இன்னல்தாம். விழிப்பாய் என்றும் விழித்திடுவீர் தெரிந்து தெளிவை பெற்றிடுவீர். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன். இனி திருக்குறள் பொருட்பால் இக்கவியரங்கத்தில் பங்கேற்கும் பங்கேற்பாளர்களை அழைக்கின்றேன். இறைமாட்சி எனும் தலைப்பில் நிறைவாய் கவிதை வழங்க வருகிறார் கவிஞர் வி. சரளா ஆறுமுகம், பெங்களூரு. வாங்கம்மா. நன்றி ஐயா.